மதுரையில் காதல் மனைவியை அவதூறாக பேசியதால் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிபோதையில் அத்துமீறி பேசியவர் வெட்டி கொன்றவர்கள் சிக்கியது எப்படி? மதுரை மாவட்டம் பொதும்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் 24 வயதான கமலேஷ். கோவையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்றில் வேலை பார்த்து வந்த இவர் தனது சகோதரியின் திருமணத்திற்காக மதுரைக்கு வந்துள்ளார். திருமண வேலைகளை செய்து வந்த அவர் சம்பவத்தன்று சிக்கந்தர் சாவடி பகுதியில் அமர்ந்து மது அருந்து இருக்கிறார். போதை வரி தலைக்கேறியதும் அவரது நண்பரான சுந்தரழகன் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டு வம்புக்கு இழுத்துள்ளார். அவரது மனைவி குறித்தும் அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதனை கேட்டு ஆத்திரம் தலைக்கேறிய சுந்தரழகன் தனது சகோதரருடன் 4 பேரை அழைத்து கொண்டு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சிக்கந்தர் சாவடிக்கு சென்றுள்ளார். அங்கு போதையில் தள்ளாடி கொண்டிருந்த கமலேஷை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் துடித்தபடி கிடந்த கமலேஷை அப்பகுதியில் உள்ளவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் சகோதரர்களான சுந்தரழகன் மற்றும் அழகு ராஜேஷை கைது செய்து விசாரித்தனர். அப்போது தனது காதல் மனைவி குறித்து கமலேஷ் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் அதனால் ஆத்திரத்தில் ஆயுதங்களுடன் வந்து வெட்டி படுகொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து இருவர்களையும் கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கொலையில் தொடர்புடைய மேலும் 2 போலீசார் தேடி வருகின்றனர்.